ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு குணாதிசயங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு ராசியில் பிறந்தவங்க ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க. அப்படின்னா கூட அவங்களுடைய பண்புகள் அடிப்படையாக ஒரு சில விஷயங்களில் ஒற்றுமை நிச்சயமாக காணப்படுங்க. குணாதிசயங்கள், விருப்பு வெறுப்பு, அடிப்படையான ஒரு பண்புகள், இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ராசிக்குமே பல விஷயங்களில் ஒற்றுமை இருக்கும். அந்த வகையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய குணங்கள், அடிப்படையான குணங்கள் என்ன, அவங்களுடைய பலம் என்ன, மேலுமே பலவீனம் என்ன, அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த மாசி மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரர் பார்த்திங்களா, பிடிவாதம் அதிகமாக இருக்கும், கலை ரசனை இருக்குங்க, அதிகமாக உணர்ச்சி வசப்படுவாங்க. ஒரு சாதாரண விஷயத்தை கூட அதை ஒரு பெருசாக எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி நினைச்ச காரியத்தை முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு குறிப்பிட்ட குணநலன்கள் அடையாளமாக நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வகையில் தான் விருச்சிக ராசிக்காரர் ஒரு சில விஷயத்தில் மாற்றவே முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி பகையை பாராட்டுவதிலும் சரிங்க, உச்சத்துக்கே சென்றுவாங்க இவங்க. இந்த விருச்சிக ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க பல பேருமே முத்திரை குத்த அளவுக்கு இவங்களோட குணநலன்கள் இருக்குங்க. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி ஒரு நீர் ராசி, மேலுமே செவ்வாய் ஆட்சி பெற்று அமரக்கூடிய ஒரு ராசிங்க. சந்திரன் நீச்சம் அடையும் ராசி, அதாவது சந்திரன் பலவீனமாகும் ராசிங்க. 12 கட்டங்கள் இருக்கக்கூடிய ஜாதக கட்டத்தில் இந்த விருச்சிக ராசியானது 8வது இடத்துல இருக்கிறதுனால இயற்கையாக அவங்களுக்கு ஆயுள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு லாபம், விபத்து, மர்மஸ்தானம் உள்ளிட்டவை எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கும். விருச்சிக ராசிக்கு உரிய இந்த அடிப்படையான தன்மையை வைத்து தான் ஆராயும் போது ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் பலவீனமாக இருக்கிறதுனால இவங்க பார்த்திங்களா அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்களோட பலவீனத்தை மன ரீதியாக சில குழப்பங்களை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பதில் வல்லவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விருச்சிக ராசிக்காரர் இப்படி தாங்க இருப்பாங்க அப்படின்னு கணிக்க முடியாத அளவுக்குமே இருப்பாங்க. இயற்கையாகவே பார்த்திங்களா விருச்சகம் அப்படிங்கிறது மறைவிட ஸ்தானத்தை குறிக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவங்க அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் ரகசியமானவங்களாக ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை மற்றவங்களுக்கு அதிகம் வெளிப்படுத்தாத நபர்களாக இருப்பாங்க. இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க, நண்பர்களோட எப்படி இருப்பாங்க, மற்றும் எப்படி இவங்க சிந்திப்பாங்க அப்படிங்கிறது பொதுவாக இவங்களால் அவ்வளோ ஈஸியாக யாராலையுமே கணிக்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க. புதிதாக நடந்து கொள்வதில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இணை வேறு யாருமே கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலுமே தீவிரமான முயற்சியோட அணுகுவாங்க. அதே நேரத்தில் அதீதமான உணர்ச்சிகளையும் கொண்டிருப்பாங்க. மற்றவங்ககிட்ட எளிமையாக ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம எளிமையாக பழகுவாங்க. அதே மாதிரி இவங்க பார்த்திங்களா எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு முழு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு மன உறுதியோடு இவங்க செயல்பட்டு இவங்க நினைத்ததை எல்லாமே சாதிக்கக்கூடிய நம்மளுடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது, இந்த மாசி மாதத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொறுத்தவரைக்குமே இந்த மாசி மாதத்தில் மாசாகக்கூடிய ஒரு யோகமே காத்திருக்கு. மேலுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு அப்படின்னா, கும்பத்தில் சூரியன் வரக்கூடிய மாதம் தான் இந்த மாசி மாதம். பிப்ரவரி 13 முதல் மார்ச் 14 வரையிலான இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள் நடக்க இருக்குது. பிப்ரவரி 15ஆம் தேதி பார்த்திங்களா சிவராத்திரி நடைபெற்றது. அதே மாதிரி அடுத்து 17 பார்த்திங்களா அமாவாசை திதியும் சூரிய கிரகமும் இணைந்து வந்ததுங்க. அதே மாதிரி விருச்சிக ராசி லக்கணம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானம் பணத்துக்கு பொருளாதார பஞ்சமே இருக்காது. அதே மாதிரி உற்பத்தி, தயாரிப்பு சார்ந்த விஷயங்கள், கல், மண் இந்த மாதிரியான விஷயத்திற்கு நிலத்திற்கு அடிப்படையில் தோண்டி எடுக்கக்கூடிய விஷயம் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பள்ளி, கல்லூரி கட்டும் யோகமே சில பேர்த்துக்கு காத்திருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்குமே இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மத்திய வங்கிகளில் பணியாற்றக்கூடிய வாய்ப்புமே சில பேர்த்துக்கு காத்திருக்கு. பொறுப்புகள் பார்த்திங்களா உங்களை தேடி வரும். அதையெல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் மற்றும்
மைனிங் ஸ்லீல் போன்ற கான்ட்ராக்டுகள் போன்றவை எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அமைப்பானது இருக்குங்க. பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. மருத்துவமனைகளில் நல்ல வாய்ப்புமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைய போகிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி கொழுப்பு தொடர்பான விஷயத்திலும் இதயம் சார்ந்த விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருங்க. குழந்தைங்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கோங்க. அவங்ககிட்ட கடுமை காட்டுவது நல்லது கிடையாது. இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கண்டித்து வளர்ப்பது ரொம்ப நல்லது. இந்த மாதம் முழுக்க குழந்தைகளை அரவணைத்து கொண்டு செல்வது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்ககிட்ட கோபப்படுவது, பயமுறுத்துறது போன்றவை எல்லாமே நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி குழந்தைங்கிட்ட பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போல் நல்லா பழகுங்க. அவங்களுக்குமே நல்ல ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களை கற்றுக் கொடுங்க. திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, மண் வாங்குறது, விவசாயம் செய்கிறது, கால்நடைகள் வாங்குறது, பசுமாடுகள் வாங்குறது போன்ற அபரிமிதமான பல நன்மைகள் உண்டாகும். மகாலட்சுமியோட அனுகிரகமே உங்களுக்கு இருக்குங்க. இதயத்தில் பாதிப்புகள் இருக்கிறவங்க மட்டும் இந்த காலகட்டத்தில் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி பணவரவு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். எடுத்த காரியத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க. எதையுமே ஒரு பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையுமே நீங்கள் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை செலுத்துவது நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சந்தோஷம் அப்படின்னு எடுத்துட்டோமா ஒரு 70% உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் 100% இருக்குங்க. நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து நீங்கள் முருக வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் ஆரம்பத்தில் பார்த்தீங்களா, ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சகதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மாசி 11 அதாவது 23/2/2026 முதல் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. வாழ்க்கையில் இழந்த இன்பங்களை எல்லாமே மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. வீட்டிலும் செய்யுங்க, வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரிங்க. உங்களோட திறமைக்கு பாராட்டும் புகழும் நிச்சயமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே கிடைக்க போகுது. சுய ஜாதக தசா புத்திக்கு ஏற்ப உங்களோட தொழிலில் அகலக்கால் வைப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். தம்பதிகளுக்குள்ள மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சுபகாரிய விரைய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் வாங்கி பூமி, வீடு, வாகனம் இது எல்லாமே வசதியை நீங்கள் பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஆயுள் ஆரோக்கியம் பற்றிய பயமே உங்களுக்கு இருக்காது. புதிய சொத்துக்களோட சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே முதல் திருமணத்தில் தோல்வி அடைந்தவங்களுக்கு மறு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு. உடல் நலம் மற்றும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பூர்வீகம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் விரைவில் முடிவிற்கு வரும் ஒரு யோகமானது காத்திருக்கு. தாய் வழி அன்பும் தந்தை வழி உறவுகளோட ஆதரவு உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியாக கொடுக்கும். மூதாதையர் சொத்தில் அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சமூக தொண்டு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். சில பேர் ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு யோகமே காத்திருக்கு. பண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அதிர்ஷ்டம் நீங்கள் இருக்கும் இடம் தேடி வரும். செல்வ செழிப்பில் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வசதி சிறப்பாகவே இருக்கும். பொருளாதார நிலையிலேயே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. நீண்ட நாளாகவே வராது அப்படின்னு நினைத்த பணம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து சேர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இல்லை அப்படிங்கிற நிலைகள் பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இனி இருக்கவே இருக்காது. பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். பழைய கடன்களை அடைத்து ஆறுதல் அடைவீங்க. வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே விலகி வாழ்க்கைக்கு ஜீவனத்திற்கு தேவையான வருவாய் கிடைத்து உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மகிழ்ச்சி கொடுக்கும். பழைய கடன்களை எல்லாமே அடைத்து நிம்மதி அப்படிங்கிற ஒரு நிலையை அடைய போகிறீங்க. தாய் மற்றும் தந்தை பொருள் உதவி செஞ்சு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மூத்த சகோதர சகோதரியால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஊதிய உயர்வோட சம்பள உயர்வுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. வேலை இல்லாமல் நீண்ட நாளாகவே கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தற்காலிக வேலையில் இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு.
அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படின்னு நினச்சிங்களா, நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. குலதெய்வ வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே நிச்சயம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் விருச்சிக ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட கருத்தையுமே என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு உங்களுக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது விருச்சிக ராசி நேயர்களாக இருந்தாங்களா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் யுவர்ஸ், தேங்க்யூ.